காதல் வெண்ணிலா. டேய் சக்கரை தக்காளி, இன்னைக்கு ஆயுத பூஜைடா. அதனால இன்னைக்கு வீட்ல தான்டா பூஜை பண்றோம். சரிங்கண்ணே. எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைங்கடா. சரிண்ணே. வெளியே வாழை மரம் இருக்குடா, எடுத்துட்டு வந்து உள்ள கெட்டுங்க. பூஜைக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்து வைங்க. அப்புறம் நம்ம தோட்டத்துல வேலை செய்யற எல்லாரும் இன்னைக்கு வருவாங்கடா. எல்லாருமா சேர்ந்து வேலையை செஞ்சு முடிங்க. சரிண்ணே, எல்லாத்தையும் எடுத்து வச்சிடுறோம். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குடா, நான் அதை முடிச்சிட்டு வரேன். சரிங்கண்ணே, நீங்க போங்க, நாங்க எல்லா வேலையும் சூப்பரா முடிச்சிருவோம். டேய் சக்கரை, வாடா போய் வாழை மரத்தை எடுத்துட்டு வந்து கட்டுவோம். சரிடா. டேய் பாத்து தூக்குடா. பாத்து தானே தூக்குறேன் தக்காளி. டேய் இந்த பக்கமா கீழே போடுவோம்டா. டேய் சக்கரை, ஒவ்வொரு மரத்தையும் எடுத்து தூண்ல கட்டுவோம்டா. சரி வாடா கட்டுவோம். டேய் தக்காளி, ரொம்ப அழகா இருக்கலாடா. ஆமாண்டா சக்கரை, ராமனை பார்த்துட்டு அதிர்ச்சியாக போறாவே. அவ்வளவு நல்லா வாழை மரத்தை கட்டியிருக்கான். சரி வாடா, மத்த பொருளை எடுத்து வைப்போம். சரிடா சக்கரை. சின்ன பண்ணக்கா. டேய் தக்காளி சக்கரை, இங்க என்னடா பண்றீங்க? இக்கா, ஆயுத பூஜைலாக்கா, அதான் வந்தோம். வீடெல்லாம் ரெடி பண்ண சொன்னாவே. அப்படியாடா, நாங்களும் அதுக்கு தான் வந்தோம். இன்னைக்கு இங்கதான் பூஜை போடுறாங்களாம். எங்களையும் ராம தம்பி கூட்டிச்சு, அதான் வந்தோம். டேய் சக்கரை தக்காளி, வாழை மரம்லாம் அழகா கட்டியிருக்கீங்களடா. ஆமாக்கா, இனி பூஜைக்கு தேவையான பொருளாக்கா எடுத்து வைக்கணும். கலக்குருவி, அதை நம்ம 2 பேரும் எடுத்து வைப்போமா? சரி மாடு, வா போய் எடுத்து வைப்போம். டேய் தக்காளி, பூஜை சாமான்லாம் எங்க இருக்குடா? இக்கு, இந்த பக்கம் ரூம்ல இருக்குக்கா. அந்த பக்கமா இருக்கு. ஆமா லட்சுமி அக்கா, அங்கதான் இருக்கு. ஏ மாடு, வா நம்ம அங்க போய் எடுத்துட்டு வருவோம். கலக்குருவி, அங்க பாரு, ராஜேஸ்வரி அம்மா வரவே. ஏம்மா வணக்கம்மா. வாங்க லட்சுமி சின்ன பொண்ணு, எப்பமா வந்தீங்க? இப்பதாம்மா வந்தோம். ஆமாம்மா, இன்னைக்கு உங்க வீட்டுல ஆயுத பூஜை பண்றோம்ல, அதான் நாங்களாம் வந்தோம். ராமு தான் எங்க எல்லாரையும் கூப்பிட்டாவாமா. ஏமா சின்ன பொண்ணு உங்க வீடுன்னு சொல்றா, நம்ம வீடுன்னு சொல்லுமா. நீங்களாம் எங்க தோட்டத்துல வேலை பாக்குறியம்மா, நீங்களும் என் பிள்ளை மாதிரி தாம்மா. நம்ம வீடுன்னு சொல்லு. சரிங்க ராஜேஸ்வரி அம்மா. ராஜேஸ்வரி அம்மா, பூஜை சாமான்லாம் எங்க இருக்குமா? நாங்க எடுத்து வைக்கிறோம். உள்ள போமா லட்சுமி, அந்த ரூம்ல தான் இருக்கு. சரிம்மா. 2 பேரும் சாப்பிட்டீங்களாமா? காப்பியாவது குடிங்களா? இல்லம்மா, எதுவும் வேண்டாம், நாங்க சாப்பிட்டு தான் வந்தோம். என்ன வேணாலும் கேட்டு வாங்கி சாப்பிடுங்கம்மா, இது நம்ம வீடு தான். சரிங்க ராஜேஸ்வரி அம்மா, நாங்க எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறோம். டேய் சக்கரை தக்காளி, இவங்க 2 பேருக்கும் என்ன வேணுமோன்னு கேட்டு எடுத்து கொடுங்கடா. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குமா, நீங்க இதை பார்த்துட்டு இருங்க, நான் வரேனே. சரிங்கம்மா. கலக்குருவி, வா போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு வருவோம். இக்கா, எப்படிக்கா ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியே? டேய் தக்காளி, இன்னும் நிறைய எடுத்து வைக்கிறோம்டா, இது கொஞ்சம் தான். இக்கா, என்னக்கா சொல்றீங்க? ஆமாண்டா, இன்னும் நிறைய இருக்கு. பூஜை பொருள் எதுவும் எடுத்து வைக்கலல? கலக்குருவி, குத்து விளக்க மறந்துட்டா? ஆமா மறந்துட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாம் முடிஞ்சிட்டு தக்காளி, அப்புறம் நம்ம எல்லாரையும் கூட்டு வந்து சாமி கும்பிட்டுருவோம். சரிக்கா. கலக்குருவி, வா குத்து விளக்கும் மத்ததான் எடுத்துட்டு வருவோம். டேய் சக்கரை, வாடா, நம்மளே ஏதாவது எடுத்து வேலை செய்வோம். சரிடா தக்காளி. இக்கா, எல்லாம் அழகா எடுத்து வச்சிருக்கீக்கா. தக்காளி, எல்லாரையும் கூப்பிடுடா, சாமி கும்பிடுவோம். ராமு தம்பி எங்க? அவங்களையும் வர சொல்லுங்க. என்னக்கா, எல்லாம் எடுத்து வச்சிட்டீங்களா? ஆமா ராமு. நல்லா இருக்குக்கா, எல்லாம் அழகா எடுத்து வச்சிருக்கீங்க. தேங்க்ஸ் ராமு. டேய் சக்கரை தக்காளி, எல்லாரையும் வர சொல்லுங்கடா. ராமு, எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சாயா? ஆமாம்மா. ராமு, அப்பாவையும் பாட்டியும் வர சொல்லியா, சாமி கும்பிடுவோம். சரிம்மா, அப்பா கிட்ட சொல்லிட்டேன், இப்போ வந்துருவாங்க. வாங்க பாட்டி, இவங்க எல்லாரும் நம்ம தோட்டத்துல வேலை செய்யறவங்க. அப்படியே ஐயா ராமு. அம்மா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஆமாங்க பாட்டி, எல்லாரும் நல்லா இருக்கோம். சின்ன பொண்ணு, அது யாருமா? ஏக்கா, அது நம்ம ராஜேஸ்வரி அம்மாவோட மாமியா இருக்கா, ராமுவோட பாட்டி. அப்படியாம்மா? ஆமாக்கா, 2 நாள் இருந்துட்டு போலான்னு வந்திருக்காவ. சரிம்மா. ராஜேஸ்வரி, பூஜைய ஆரம்பிமா. சரிங்க அத்தை. ஏம்மா, எல்லாரும் ஆரத்தி எடுத்துக்கங்கம்மா. ஏம்மா, எல்லாரும் போய் சாப்பிடுங்கம்மா. உங்க எல்லாருக்கும் சாப்பாடு ரெடியா இருக்குமா? சரிங்க ஐயா, சாப்பிட போறோம்.
ஹாய் சீதா, எப்படி இருக்க? ம் நல்லா இருக்கேன். நீங்க? ம் நல்லா இருக்கேன் சீதா. பூமாரி இப்போ வந்துருவாராம். ஹோம்ஒர்க் நோட் பண்ணிட்டு இருக்கா. ஹோ சரி சீதா, அது வரைக்கும் நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்கலாமே. பேசணுமா? என்ன? சும்மா ஏதாவது பேசலாம் சீதா. ம் சரி. சீதா, இந்த ஸ்கூல்ல எத்தனை வருஷமா வேலை பார்க்குறீங்க? 2 வருஷமா. அப்படியா? எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் உங்களை பிடிக்குமா? ஆமா உங்களுக்கு வேலைக்கு போறது பிடிக்குமா சீதா? ஆமா. அப்போ சரி, கல்யாணத்துக்கு அப்புறமா நீங்க வேலைக்கு போங்க சீதா. கல்யாணத்துக்கு அப்புறமா? யாரு கல்யாணத்துக்கு அப்புறம்? நம்மளோட கல்யாணத்துக்கு அப்புறம் சீதா. ராம். ஒன்றும் இல்லை சீதா, சும்மா தான் சொன்னேன். சரி ராம், நான் வாரேன். எனக்கு நேரம் ஆகுது. சரி சீதா. காதல் வெண்ணிலா, காதல் வெண்ணிலா கையில் சேருமா, சொல்லு பூங்காற்றே, நீ சொல்லு பூங்காற்றே, இமையாக நானும் இருப்பேன், இமை தீடாமல் பார்த்து ரசிப்பேன், பல ஜென்மம் நான் எடுப்பேன், உனக்காக காத்திருப்பேன், காதல் வெண்ணிலா கையில் சேருமா, சொல்லு பூங்காற்றே, நீ சொல்லு பூங்காற்றே. மிஸ், இன்னைக்கு தான் ஸ்கூல் லீவ் ஆச்சே, அப்புறம் ஏன் ஸ்கூலை இவ்வளோ டெக்கரேட் பண்ணியிருக்காங்க? ஃபிலோமினா மிஸ், நீங்கள் இந்த ஸ்கூலுக்கு புதுசுல, அதான் உங்களுக்கு எதுவும் தெரியல. ஏதாச்சும் ஃபங்க்ஷனா மிஸ்? அது வந்து மிஸ், இப்போ பூஜா ஹாலிடேஸ் நடந்துட்டு இருக்குல்ல, இந்த டைமில் ஸ்கூலில் நியூ அட்மிஷன் எடுப்பாங்க. ஆமாம் ஆமாம், அதுக்கு நிறைய ஆஃபரும் கொடுப்பாங்க. ஆஃபரா? எது, ஆடி ஆஃபர் மாதிரியா? கிட்டத்தட்ட அப்படிதான். அப்படியா? என்ன மாதிரி ஆஃபர்லாம் கொடுப்பாங்க? ஃபீஸ் கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்க. அதுவும் விஜயதசமி அன்னைக்கு ஸ்கூலில் ஜாயின் பண்ணாங்கன்னா அந்த ஸ்டூடெண்டோட எதிர்காலம் நல்லா இருக்குன்னு எல்லாரும் நம்புகிறாங்க. அதான் இந்த டைமில் அட்மிஷன் இருக்கும். ஃபீஸ் எவ்வளோ கம்மி பண்ணுவாங்க மிஸ்? நார்மலாக ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 15,000 வாங்கினாங்கன்னா இந்த டைமில் 14,999 ரூபா மட்டும்தான் வாங்குவாங்க. ஓ, அவ்வளோ கம்மி பண்ணுறாங்களா? ஆமாம் மிஸ். அதுவும் இல்லாமல் நம்ம ஸ்கூலில் நிறைய எக்ஸ்ட்ரா கோர்சஸ் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் கூட ஆஃபர் கொடுப்பாங்க. ஓ அப்படியா? அது சரி, நாமே இப்படி வந்து வெளியே நிற்கிறோம். அட்மிஷனுக்கு வருவாங்களே, அவங்கள வெல்கம் பண்ணுறதுக்காக தான். மிஸ், அங்கே பாருங்க, அட்மிஷனுக்கு யாரோ வராங்க. வாங்க சார், வெல்கம் டு அவர் ஸ்கூல். டீச்சர், இவன் தான் என் பையன். எங்கே சார்? டேய், ஏன்டா பின்னாடி ஒளிஞ்சு நிக்கிற? முன்னாடி வாடா. அப்பா ஸ்கூல் வேணாம்ப்பா. ஸ்கூல் வேணாண்டா, நம்ம சும்மா பார்த்துட்டு போயிடலாம். வா வா, முன்னாடி வாடா. இவன் தான் என்னோட பையன் மிஸ். இவனை யூகேஜியில் சேர்க்கணும். பையன் இதுக்கு முன்னாடி எந்த ஸ்கூலில் படித்தான் சார்? இல்லை டீச்சர், இந்த ஸ்கூல்லையும் படிக்கல பார்த்துக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாகவே யூகேஜியில் தான் சேர்க்குறோம். ஐயோ, என்ன சார் சொல்கிறீங்க? ப்ரீகேஜி எல்கேஜின்னு 2 கிளாஸ் இருக்குது சார், அதெல்லாம் படிக்கலையா உங்கள் பையன்? இல்லை டீச்சர், படிக்கலையே. கண்டிப்பாக படிக்கணுமோ? ஆமாம் சார், ப்ரீகேஜி படிக்கலாம் கூட பரவாயில்ல சார், கண்டிப்பாக எல்கேஜி படிச்சாகணும். அப்படியா டீச்சர்? இப்படி சொல்லிட்டீங்களே, நான் பையனை ஸ்கூலில் சேர்க்கலாம்லாம் வந்தேன். பரவாயில்ல சார், நீங்கள் அவனை எல்கேஜியில் சேருங்க. இல்லை டீச்சர், அவனுக்கு 5 வயசு ஆயிட்டல. இட்ஸ் ஓகே சார், அதில் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஓகே டீச்சர், அப்போ என் பிள்ளையை எல்கேஜிலேயே சேர்த்துக்கோங்க. அப்படியா சார்? ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, அப்புறம் ஃபீஸ் கவுண்டரில் போய் ஃபீஸ் பே பண்ணிடுங்க. என்ன டீச்சர் சொல்றீங்க? இப்பவுமே கட்டணுமோ? இல்லை சார், கொஞ்சம் கொஞ்சமாக கூட கட்டலாம். அப்படியா டீச்சர்? என் பையனுக்கு எவ்வளோ ஃபீஸ் கட்டணும்? 75,000. ஆ, என்ன சொன்னீங்க? 75,000 சார். என்ன டீச்சர் சொல்றீங்க? பையனே இப்பதான் எழுந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கான், அதுக்குள்ள 75,000-ஆ? ஆமாம் சார், அவன் இப்போ கற்றுக்கிறது தான் பின்னாடி அவனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்க டீச்சர், அப்படின்னா நான் கட்டிடுறேன். கொஞ்சம் கொஞ்சமா கட்டினா போதும் தானே? இப்போ அட்மிஷன் ஃபீஸ் மட்டும் 10,000 கட்டிட்டு போங்க. சரிங்க டீச்சர், கட்டிடுறேன்.